அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இதான் எதிர்பார்க்கிறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்தது காடு, வடகப்பட்டி ராமசாமிக்கு வடகத்தை போடு போடு போடு. பிரசாந்த், பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை, அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கங்க. இல்லை, இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் என்கிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம், சொன்னான், இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இது மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்டேன் பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான்டா இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சாருக்கு ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னா, அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணுன்னு அவரு என்ன மாதிரியே ஏமாந்த வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு ஷால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேனே, யாருன்னே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்மக்கிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கலை. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்ருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம், எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1ல் நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.